அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. அஃபீஷியலா பெங்களூர் ஃப்ரிட்ஜா மாறிட்டு வருது. இன்னும் கொஞ்ச நாளா ஃப்ரீசரா மாறிரும். என்னது சூடு உடம்பு என்னாலே தாங்க முடியலனா என் பக்கத்துல படுக்கவே சம்மர்லயே ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு தான் படுப்பான். அவெல்லாம் கொஞ்ச நாள்ல மையத்தாயிருவான்னு நினைக்கிறேன். சம்மர்ல ஃபேன் ஆஃப் பண்ணுவான் அப்படின்னு சொன்னோன்னு தான் ஞாபகம் வருது. எல்லா குரூப்லயும் இப்படி ஒருத்தன் இருக்கா மக்களே. நல்லா தூங்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், நடுராத்திரி பொல பொல பொலன்னு விசர்க ஆரம்பிக்கும். பார்த்தா ரூம்ல அவன் மட்டும் தான் இருக்க மாதிரி ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு வந்து படு தூங்கிடுவான். புல்ஷிட். நம்ம மேட்ருக்கு வரும். ரொம்ப நாளா இந்த கபன் பார்க்கு போகணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த கபன் பார்க் கிட்ட தான் 2 வருஷம் குடியே இருந்தேன் பெங்களூர்ல. இருந்தும் போய் பார்க்கல. சரி இன்னே கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தோம், சரி போய் பாப்போம்ட்டு நானும் ஸ்பீக் இங்கிலீஷும் கிளம்பிட்டோம். பாக்குற எல்லாரும் கப்பலா தான் சுத்துறாங்க. என் மண்டையில என் விதி உன் கூட சுத்துறேன் அப்படின்னு இருக்கும். அவன் மண்டையில மட்டும் சும்மாவா என் தலையெழுத்து உன் கூட சுத்துறேன் அப்படின்னு தான் இருக்கும். 2 பேரும் மாத்தி மாத்தி அவன் தலையெழுத்த படிச்சுட்டு இனி இங்க இருந்தா மெண்டல் பீஸுக்கு டேஞ்சர் ஆயிரும்னு அங்க இருந்து கிளம்பிட்டோம். வரும்போது அவன் வண்டி ஒன்னு எடுத்துட்டு வந்தான். போகும்போது அந்த வண்டி அவனாலே ஓபன் பண்ண முடியல. எனக்கு என்னமோ இவன் மேல கொஞ்சம் சஸ்பீசியஸா தான் இருக்கு. வண்டி நம்பரை சொல்லுங்கன்னு தெரியாதுங்க. ரைட் வண்டியை போலீஸ் ஸ்டேஷன் விடு அப்படின்னா, என்னாச்சு ஏன் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு தலையில அடிபட்ட விஜய் சேதுபதி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான். இங்க ஒரு சின்ன கிளாரிபிகேஷன், நம்ம ஸ்பீக் இங்கிலீஷ் தமிழ் இல்ல மலையாளம். இவன் கொஞ்சம் பெரிய ஆள் மக்களே. இன்டர்வியூல டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னு கேட்டதுக்கு இங்கிலீஷ்லயே மலையாளத்திலே அப்படின்னு திருப்பி கேட்டிருக்கான். திரும்பி இன்டர்வியூ எடுக்க என்ன ரிப்ளை பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க? வெளியே போடா. கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆளு தான். நம்மளும் அப்படி வீட்டுக்கு வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு அடுக்கால எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு வீட்டுல உள்ள குப்பை எல்லாம் தூக்கி போட்டுட்டு நாளை முடிச்சுக்கிறேன். ஒழுக்கம் முக்கிய மக்களே.